காலையிலேயே வந்துப்போம். கால்ல காயமாச்சு. எங்க போய் அடி வாங்கிட்டு வந்த? கொஞ்சல் பஜக் பாதுகாப்போட போட்டாச்சு. குட் மார்னிங் எல்லாருக்கும், காலை வணக்கம். இன்னைக்கு ஏதோ ஆள் டல்லா இருக்கான். என்னாச்சு, குடும்பத்துல சண்டையா? குருவிக்கு தண்ணி ஃபில் பண்றோம். தண்ணி நல்லா குடிங்க வெயிலுக்கு. 4 மொக்கு விட்டுட்டு பறிச்சிருக்கேன். காலையிலே 2-3 சோகமான விஷயங்கள் நடக்குது. நீங்க சொன்ன மாதிரியே ஜோஜோக்கு உறவுழுவுது. நைட்டுலாம் தூங்க வேலை தெரியுமா? ஜோஜோக்கு அழுதுட்டே இருந்தாங்க. கீழே உக்காந்து எந்திரிச்சதுக்கே தலை கிருட்டுன்னு சுத்துது. சரி, இன்னைக்கு பேர் சுட்டு விழா சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா நடக்கிறது எல்லாம் சோகமான ஒரு சம்பவமா நடக்குது. அதனால வேணாம். காலையிலேயே ரோஜா பூ அறுவடை. காலை சிற்றுண்டி தயாரா இருக்கு. நான் சமைச்சு நீங்க பார்த்தது இல்லைல்ல, பாத்துக்க மாட்டீங்க. என்னதான் சோகம், என்னதான் வருத்தம், என்னதான் கவலை இருந்தாலும் காலை சிற்றுண்டி மிகவும் அவசியம். என் ஹஸ்பண்ட் பிரசன்ட் பண்ண சாரி இது. பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போறோம். புது ஜெண்டா. டக்குன்னு வந்துருவேன். ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்லயும் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் நான் பின்னாடி இருக்கணும்னு பாரு. மஞ்சள் கொஞ்சம் மூஞ்சுக்கு ஓவரா போட்டோமோ இருக்கட்டும். குடுத்துட்டு கிளம்புற வேலை தான். வந்த வேலை முடிஞ்சு வேற ஒரு வேலையா வந்தா வேற ஒரு வேலை வந்துருச்சு. சோகமான நாள். குண்டுகல்பே அந்திரிக்க நமஸ்காரம். ஓனர் அற்காலே நிக்கிறாரு. ஓனர் நல்லா தெரியுறாரா? ஓனர் வாசப்படியிலேயே தூங்கிட்டு இருக்காரு. இவரு ஓனர், அடுத்து 2வது வீட்டு ஓனர். இதுதான் 2வது வீடு. ஓனரை காணோம், குட்டி மட்டும் தான். சொன்ன மாதிரியே ஹோம் டூர் காமிச்சிட்டேன். எங்க வீடே ஒரு பறவைகள் சரணாலயம். மரம், செடி, கொடி எல்லாமே இருக்கு. தாராளமா நீங்க வீடு கட்டிக்கலாம். ஒன்லி அவைலபிள் ஃபார் பேர்ட்ஸ். எல்லாருக்கும் இரவு வணக்கம். பேரு வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்த்தோம். அதை பத்தி இன்னைக்கு சொல்ல முடியல, மன்னிச்சுங்க. குட் பை.